அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால், கிருஷ்ணன் என்ற நேயர் தன் ஜாதக சம்பந்தமான குறிப்புகளை அனுப்பி தன் ஜாதகம் சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்வி என்ன, பதில் என்ன என்று பார்ப்போம். ஐயா, என்னுடைய பெயர் கிருஷ்ணன். நான் 5 ஆகஸ்ட் 1997 பிறந்தேன். மதியம் 12:40க்கு பிறந்தேன். சென்னையில் பிறந்தேன். எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. திருமணம் அருகே வந்து தடங்கலாகி கொண்டே இருக்கிறது. எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும், அதற்கு என்ன பரிகாரம் என்று தங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறேன் என்று குறித்திருக்கிறார். அவருடைய கேள்விக்கு என்ன பதில் என்று பார்ப்போம். கிருஷ்ணன், நீங்கள் 5 ஆகஸ்ட் 1997 பிறந்துள்ளீர்கள். மதியம் 12:40க்கு பிறந்துள்ளீர்கள். உங்களுடைய வயது 29 வயது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் லக்கணம் துலாம் லக்கணம். உங்கள் ராசி மகம் நட்சத்திரம், சிம்ம ராசியில் பிறந்துள்ளீர்கள். உங்களுக்கு தற்சமயம் அஷ்டமத்து சனி என்ற நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அஷ்டமத்து சனியானது 2027 நிறைவு பெறுகிறது. அஷ்டம சனி நடப்பதால் திருமணம் தடங்கலாகிக் கொண்டே போகிறது. சனிக்கிழமை தோறும் பிள்ளையார், சனி பகவான், ஆஞ்சநேயர் 3 பேருக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். சனி சாந்தி ஹோமம் என்ற ஹோமத்தை பண்ணிவிட்டு வாருங்கள். அதேபோல் உங்கள் லக்கணத்தில் செவ்வாய் என்ற கிரகம் உள்ளது. லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் அதை பாவ ஜாதகம் என்று சொல்வார்கள். லக்கணத்தில் செவ்வாய் இருப்பதாலும் திருமணம் காலதாமதமாகிக் கொண்டே போகிறது. என்னை பொறுத்தமட்டில் லக்கணத்தில் செவ்வாய் இருப்பதால் அது தோஷம் என்று சொல்வார்கள். திருமணத்திற்கு முன்பு திருச்சி திருப்பைஞ்சலி நீலிவனநாதர் கோவிலில் வாழமர பூஜை பண்ணிவிட்டு வாருங்கள். விரைவாக திருமணம் நடக்கும். என்னை பொறுத்தமட்டில் 2027 ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். நான் சொன்ன பரிகாரத்தை செய்துவிட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். மனைவியால் யோகம் என்ற நிலை உள்ளது. 7ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் லக்கணத்தில் இருப்பதால் மனைவியால் யோகம். அதேபோல் 5ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் நல்ல இடத்தில் இருப்பதால் குழந்தைகளாலும் யோகம். திருமணத்திற்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிறகு குழந்தை பிறந்தவுடன் அடுத்த ஸ்டெப்பு முன்னேற்றம் இருக்கும். இப்படி படிப்படியாக திருமணத்திற்கு அப்புறம் நல்ல முன்னேற்றம் அடைந்து விடுவீர்கள். எனவே நான் சொன்ன பரிகாரத்தை செய்துவிட்டு வாருங்கள். உங்களுக்கு விரைவாக திருமணம் நடக்கும். வாழ்க வளமுடன். ஆயுசுமான் பவ.